இந்த கூட்டாட்சியில் பங்கேற்கிறதுல வந்து உங்களுக்கு எக்காலத்தையும் உடன்பாடு இருக்காதா? ஒருபோதும் இல்லை, அப்படிலாம் சொல்லவில்லை. கூட்டாட்சியில் நாங்கள் இருந்து கூட இருக்கிறோம். இந்திரஜித் குப்தா இருந்தால் நல்ல பல சட்டத்திட்டங்கள் வந்தது. இந்த தகவல் உரிமை பெறுகிற சட்டம், 100 நாள், இந்த சட்டங்கள்லாம் நாங்கள் தான் கொண்டு வந்தோம். இன்னொன்று கூட நாங்கள் எழுதுனோம். மாண்புமிகு மன்மோகன் சிங் அதை ஏற்காமல் போயிட்டார். 100 பொருட்கள், அதாவது எளிய மக்கள் பயன்படுத்துகிற பிஸ்கட், பால் பவுடர், மருந்து, மாத்திரை, 100 பொருட்களின் விலை எந்த காலத்திலும் உயராது என்கிற சட்டம் ஏற்றணும் நாங்கள் சொன்னோம். அருமை. ஆனால் அவர் மறுத்தார். அதை நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது பார்த்துக்கலான்ட்டார். அது நடந்தது. பிறகு நாங்கள் அந்த கூட்டணிலாம் இருந்தோம். நாளைக்கு தமிழ்நாட்டிலும் இருப்போம், பிரகடனப்படுத்தலாம் அடுத்து வருகிற காலங்களில். நாளைக்கு இன்றைக்கு ஏன் வேணான்றீங்க? இன்று நாங்கள் ஒரு இடத்துல இருந்து வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த இடத்துல இருந்து அந்த ஒரு இடம், அதுவும் சிந்திக்க வேண்டிய இடம் இல்லையா? நாங்கள் திமுக அது ஒரு பெரிய காரணி. திமுக தலைமையிலிருந்து வெற்றி பெற்றிருக்கிறோம். எங்கள் வெற்றிக்கு அவர்கள் பங்களித்திருக்கிறார்கள், அவர்கள் வெற்றிக்கு நாங்கள் பங்களித்திருக்கிறோம். இப்போ போயிட்டு ஒரு சூழல் அமைகிறது என்பதற்காக உடனே ஒரு பொறுப்புக்கு போகும். எனவே பிரகடனப்படுத்தலாம். கூட்டணி அமைந்திருக்கிறோம், கூட்டணியில் இருக்கிறோம், கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயார், மக்கள் எங்களுக்கு வாக்களிங்கள் சொல்கிற போது அந்த ஒப்புதலோடு கூட்டணி ஆட்சியில் அமர்வது தவறு ஒன்றும் இல்லை. அந்த காலச்சூழல் வருகிற போது அதை பற்றி நாங்கள் சிந்திப்போம், இந்த கருத்துக்கு மதிப்பளிப்போம்.